அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 15ஆம் அத்தியாயம். நமனை அஞ்சோம். வேலனின் காதலி நீல மயில் ஒன்றை வளர்த்து வருகிறாள். அந்த மயிலை பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய முருகனுடைய நினைவு வருகிறது. காதலின் தாபம் அதிகமாகிறது. ஒரு நாள் மயிலை பார்த்து சொல்கிறாள், நீ பெருமான் முருகனுடைய வாகனம் அல்லவா, போய் அவரை இங்கு விரைவில் அழைத்து வா என்று கட்டளையிடுகிறாள். கட்டளையிடுவதுடன் நிற்காமல் மயிலை அடிப்பதாக பயமுறுத்தி விரட்டி விடுகிறாள். நீலமயில் விரைவில் திரும்பி வரும் என்றும், வரும்போது தன் மீது வேலனை ஏற்றிக்கொண்டு ஆடி வரும் என்றும் காதலி வழி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நெடுநேரம் காத்திருந்தும் மயிலையும் காணவில்லை, வேலனையும் காணவில்லை. வேலன் ஒருவேளை அடியோடு தன்னை மறந்துவிட்டிருப்பாரோ என்று ஒரு கணம் தோன்றுகிறது. உடனே அந்த பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. கடைசி தடவை வேலனை அவள் சந்தித்த போது என்னை மறந்துவிடக்கூடாது என்று தான் இறைந்து கேட்டுக்கொண்டதும், அவர் தம் வேலின் மேல் ஆணையாக உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று வாக்களித்ததும் நினைவுக்கு வருகின்றன. உடனே இல்லை, அவர் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டார், இந்த மயில்தான் தாமதம் செய்கிறது என்று தீர்மானித்துக் கொள்கிறார். தன் மனக்கண்ணின் முன்னால் மயிலை உருவகப்படுத்தி நிறுத்தி கொண்டு சொல்கிறாள், மறவேன் என்று வேலின் மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரோ நீலமயிலே என்று சிவகாமி பாடிக்கொண்டு அபிநயம் பிடித்தபோது சபையோரின் கண் முன்னால் இருந்த சிவகாமி மறைந்து விட்டாள். தமிழகத்தின் அதிதெய்வமான ஸ்ரீ சுப்பிரமணியர் கையில் வேலுடன் அவர்கள் கண் முன்னால் நின்றார். கருணையும் அன்பும் ததும்பிய கண்களினால் முருகப்பெருமான் தன்னிடம் காதல் கொண்ட பெண்ணை நோக்குவதையும் கையில் பிடித்த வேலின் மேல் ஆணை வைப்பதையும் உன்னை என்றும் மறவேன் என்று உறுதி கூறுவதையும் சபையோர் பிரதட்சயமாய் கண்டார்கள். அடுத்த கணத்தில் வேலனும் வேலும் மறைய வேலனை பிரிந்த காதலியையும் நீல மயிலையும் சபையோர்கள் தங்கள் எதிரே பார்த்தார்கள். காதலியின் உயிர் வேலனை பிரிந்திருக்கும் ஆற்றாமையினால் உருகி கரைவதையும் அவர்கள் கண்டார்கள். அன்பர் வரவு நோக்கி இங்கு நான் காத்திருக்க அன்னநடை பயில்வாயோ வண்ண மயிலே என்னும் அடிக்கு சிவகாமி அபிநயம் பிடித்தபோது முதலிலே தன்னந்தனியாக ஒரு பெண் கண்களில் அளவற்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் முடிவில்லாமல் நீண்டு சென்ற வழியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பிறகு அந்த பெண் அன்னநடை பயிலும் வண்ண மயிலை பரிகசிப்பதற்காக தானும் அன்னநடை நடந்து காட்டிய போது சபையில் கலீர் என்ற சிரிப்பு உண்டாயிற்று. அவ்விதமே முருகன் தன்னை வாகனமாய்க் கொண்ட பெருமிதத்தினால் மயிலின் தலைக்கேறிய போதையை காட்டிய போது அதனால் மயில் பாதையை மறந்து திண்டாடிய பேதைத்தனத்தை குறிப்பிட்ட போதும் சபையில் ஒரே குதூகலமாயிருந்தது. ஒருவேளை என்மேல் பழி தீர்த்து கொள்வதற்காக வழியில் வேணும் என்று படுத்து உறங்கிவிட்டாயா என்று மயிலை பார்த்து கேட்டுவிட்டு, அப்பேற்பட்ட அநியாயத்தை செய்த மயிலே, என்னவோ நீ எப்படியாவது சௌக்கியமாயிரு என்று மனங்கசிந்து ஆசிர்வதிப்பதற்கு அறிகுறியாக வாழி நீ மயிலே என்று வாழ்த்தி அதற்குரிய பாவமும் காட்டிய போது அந்த சபையில் ஏற்பட்ட ஆரவாரத்தை சொல்லி முடியாது. மறுகணத்தில் காதலியின் உள்ளப்பாடு மாறுகிறது. தங்க மயிலே என்று கொஞ்சி அழைத்து, இந்த மங்கை மீதிறங்க மாட்டாயா என்று கெஞ்சுகிறாள். உனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய், உன்னை குற்றம் சொல்லி என்ன பையன், ஏ வன்கண் மயிலே என்று மயிலின் கொடுமையான கண்களின் சலன பார்வையை சிவகாமி காட்டிய போது சபையோர் அதிசயத்தில் மூழ்கினார்கள். உன்னை நொந்து பயனில்லை, உலகத்தில் யானைகள் குதிரைகள் என்பதாக எத்தனையோ நல்ல நல்ல பிராணிகள் இருக்க உன்னை போய் வாகனமாய் பிடித்தானே, அவனையல்லவா நோக வேண்டும் என்று பாட்டை முடிக்கும்போது அதில் அடங்கியிருந்த சோகம், மனக்கசப்பு, பரிகாசம், நகைச்சுவை ஆகிய உள்ளப்பாடுகள் அவ்வளவையும் சேத்தாற்போல் முகத்தில் காட்டிய சிவகாமியின் அற்புத கலைத்திறமை சபையோரை பரவசப்படுத்தியது. ஆம், மேற்கூறிய பாடலும் அபிநயமும் சபையில் எல்லோரையும் பரவசப்படுத்தத்தான் செய்தன. ஒரே ஒருவரைத் தவிர. அந்த ஒருவர் மகேந்திர பல்லவர்தான். அவர் முகத்தில் சினுக்கம் காணப்பட்டது. வேலனிடம் காதலை வெளியிடும் வியாஜத்தில் சிவகாமி மாமல்லரிடம் தன்னுடைய மனம் ஈடுபட்டதையும் தெரிவிக்கிறாள் போலும். வேலின் மேல் ஆணையிட்ட மன்னர் என்பதில் அடங்கிய ஸ்லேடை மிக தெளிவாக மகேந்திரருக்கு விளங்கியது.
தன்னிகரில்லாதான் என்னும் போது சிவகாமி தம்மை பார்த்ததன் கருத்தையும் தெரிந்து கொண்டார். ஆகா, இந்த பெண்ணுக்குத்தான் என்ன தைரியம்! தம்மை தோத்திரம் செய்து அவளுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள எண்ணுகிறாள் போலும். ஆக மகேந்திர பல்லவனுடைய இயல்பை இவள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இவ்விதம் எண்ணமிட்ட சக்கரவர்த்தி அருகில் இருந்த ஏவலாளனிடம் ஏதோ சொல்லி அனுப்பினார். அவன் போய் ஆயனர் காதோடு ஏதோ கூறினான். ஆயனர் சிவகாமியிடம், அம்மா, வாகீச பெருமானின் பதிகம் ஒன்று பாடு என்று கூறினார். ஏற்கனவே சக்கரவர்த்தியின் சினுங்கிய முகத்திலிருந்து அவருடைய மனப்பாங்கை சிவகாமி ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தாள். அவர் சொல்லி அனுப்பிய செய்தியினால் அது ஊர்ஜிதமாயிற்று. அந்த கல் நெஞ்சரை தன்னுடைய கலையின் மூலம் இலகச் செய்து அவருடைய ஆதரவை பெறலாம் என்று எண்ணிய தன்னுடைய பிசகை நினைக்க அவளுக்கு வெட்கமாயிருந்தது. அந்த வெட்கமே மறுகணம் கோபமாக மாறி அவள் உள்ளத்தில் கொந்தளித்தது. பின்வரும் பாடலை ஆரம்பித்தாள். நாமாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். அதுவரையில் ஒரே ஆனந்தத்திலும் குதூகலத்திலும் ஆழ்ந்திருந்த அந்த சபையில் திடீரென்று ஒரு மாறுதல் உண்டாயிற்று. ஒரு கல்யாண வைபவத்தின் போது எதிர்பாராத அபசகுணம் ஏதேனும் ஏற்பட்டால் எல்லோருடைய மனமும் முகமும் எப்படி மாறுமோ அப்படிப்பட்ட மாறுதல். இந்த பாட்டை இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் பாட வேண்டும் என்று அத்தனை பேரும் எண்ணியதாக அவர்களுடைய முகக்குறியிலிருந்து தெரிந்தது. மேற்படி பாடலின் சரித்திரம் அத்தகையதாகும். சமண சமயத்தை தழுவிய மருள் நீக்கியார் மீது பாடலிபுரத்து சமணர்கள் பற்பல குற்றங்களை சுமத்தி காஞ்சி பல்லவ சக்கரவர்த்திக்கு விண்ணப்பம் செய்து கொள்ள மகேந்திர பல்லவர் உண்மையை விசாரித்து உணரும் பொருட்டு அவரை காஞ்சிக்கு வரும்படி கட்டளை அனுப்பினார். கட்டளையை கொண்டு போன ராஜதூதர்கள் அந்த மகா புருஷரை கொஞ்சம் அச்சுறுத்தினார்கள். எனக்கு இறைவன் சிவபெருமான்தான், உங்களுடைய அரசன் கட்டளையை நான் மதியேன் என்று திருநாவுக்கரசர் கூறி தூதர்களை திடுக்கிடச் செய்தார். உம்மை சுண்ணாம்பு காலவாயில் போடுவோம், யானையின் காலால் மிதிக்கச் செய்வோம், கழுத்தில் கல்லை கட்டி கடலிலே போடுவோம் என்றெல்லாம் தூதர்கள் பயமுறுத்தினார்கள். அப்போது மருள் நீக்கியார் ஒரு பாடலை பாடி ஓலையிலே எழுதுவித்து இதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் அரசரிடம் கொடுங்கள் என்றார் சிவனடியார். தூதர்களும் தங்களுக்கு வேறு கட்டளை இல்லாமையால் திரும்பிச் சென்று பாடலை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியம் நடந்தது. அதாவது பாடலை படித்த மகேந்திர பல்லவர் அத்தகைய தெய்வீக பாடலை பாடக்கூடிய மகானை தரிசிக்க விரும்பினார். அவரை தரிசித்த பிறகு தாமும் ஜைன மதத்தை விட்டு சைவ சமயத்தைச் சேர்ந்தார். இதெல்லாம் தெரிந்தவர்கள் ஆனபடியிலேதான் சபையோர் அத்தகைய அஸ்வாரஸ்யத்தை காட்டினார்கள். ஆனால் சபையோருடைய மனோபாவத்துக்கு நேர்மாறாக இருந்தது மகேந்திர பல்லவருடைய மனோபாவம். அந்த பாடல் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்ததாக தெரிந்தது. பாடல் ஆரம்பித்தவுடனே அது எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டதென்பதை மகேந்திரர் புலிகேசிக்கு அறிவித்தார். புலிகேசிக்கு அது எல்லையற்ற வியப்பையும் உவகையையும் அளித்ததாக தெரிந்தது. அழகுதான், தங்களுடைய அதிகாரத்தை மறுதளித்து ஒரு பரதேசி பாடல் பாடுவது, அதை ஒரு பெண் சபை நடுவில் அபிநயம் பிடிப்பது, அதை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவது, இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியவில்லையே என்றார் வாதாபி சக்கரவர்த்தி. அதுதான் கலையின் மகிமை சத்ராச்ரயா. ஒருவன் வாய்ப்பேச்சாக என் ஆங்கையை மறுத்திருந்தால் உடனே அவனை சிறைச்சேதம் செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன். அதுவே செந்தமிழ் கவிதையாக வந்தபோது இத்தகைய அற்புத கவிதையை பாடியவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டாகிவிட்டது என்றார் ரசிக சிகாமணியான காஞ்சி சக்கரவர்த்தி. இதற்குள்ளாக பாடல் ஒரு தடவை பாடி முடிந்து அபிநயமும் ஆரம்பமாகியிருந்தது. நமனை அஞ்சோம் என்னும் பகுதிக்கு சிவகாமி அபிநயம் பிடிக்கத் தொடங்கியிருந்தாள். மார்க்கண்டனுடைய கதை சபையோரின் கண்முன்னால் வந்தது. மல்லிகை பூவின் மெல்லிய இதழ் போன்ற மிருதுவான சரீரத்தை உடைய அந்த யுவதி ஒரு கணத்தில் கையிலே தண்டாயுதத்துடனும் பாசக்கயிற்றுடனும் கண்டவர்கள் உயிர்க்குலையும் பயங்கர தோற்றத்துடன் வரும் யமதர்மராஜனாக மாறுகிறாள். அடுத்த கணத்தில் அவளே 16 வயதுள்ள இளம் பாலகனாக மாறி முகத்தில் சொல்ல முடியாத பீதியுடன் சிவலிங்கத்தை அணைத்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள். மறுகணத்தில் யமதர்மராஜன் தன் பாசக்கயிற்றை வீசி எறிந்து மார்க்கண்டனுடைய உயிரை வழிந்து கவர பார்க்கிறார். அந்த இளம் பிள்ளையின் முகமோ முன்னை காட்டிலும் 10 மடங்கு பீதியையும் பரிதாபத்தையும் காட்டுகிறது. ஆஹா! அடுத்த கணத்தில் அந்த சிவலிங்கத்திலிருந்து சம்ஹார ருத்ரமூர்த்தி கிளம்புகிறார். சிவகாமியின் நெடுந்துயர்ந்த ஆக்கிருதி இப்போது
இன்னும் உயர்ந்து தோற்றமளிக்கிறது. ஒரு கணம் கருணை ததும்பிய கண்கள் சற்று கீழ் நோக்கி பார்க்கின்றன. கரங்கள் பாலன் மார்க்கண்டேயனுக்கு அபயமளிக்கின்றன. மறுகணத்தில் கண்கள் எதிர்ப்புறம் நோக்குகின்றன. யமனை கோபத்துடனே பார்க்கும் கண்களில் அக்னி ஜுவாலி தழல் விடுகிறது. புருவங்களுக்கு மத்தியிலே நெற்றிக்கண் இதோ திறந்துவிடப் போகிறது என்று நினைக்கும்படியாக ஒரு துடிதுடிப்பு காணப்படுகிறது. கோர பயங்கர உருவம் கொண்ட யமதர்மனிடம் இப்போது சிறிது பணிவை காண்கிறோம். என் பேரில் ஏன் கோபம்? என்னுடைய கடமையைத்தானே செய்கிறேன் என்று சொல்லும் தோற்றம். கோபம் கொண்ட சம்ஹார ருத்ரமூர்த்தி மீண்டும் சபையோருக்கு தரிசனம் தருகிறார். ஒரு காலை தூக்கி ஓங்கி உதைக்கிறார். தடார் என்ற சத்தத்துடன் யமன் உதைப்பட்டு கீழே விழுகிறான். மீண்டும் பாலன் மார்க்கண்டனின் பால்வடியும் முகம். ஆகா, அந்த முகத்தில் இப்போது பயம் இல்லை, பீதி இல்லை. பக்தி பரவசமும் நன்றியும் ததும்புகின்றன. அபிநயம் ஆரம்பித்தவுடனேயே சபையோர் தங்களுடைய பழைய விரச உணர்ச்சியை மறந்துவிட்டார்கள். பாட்டு யார் பாடியது, எந்த சந்தர்ப்பத்தில் பாடியது என்பதெல்லாம் அவர்களுக்கு அடியோடு மறந்து போய்விட்டது. வெளியுலகத்தை மறந்து தங்களையும் அடியோடு மறந்து விட்டார்கள். பாடல் முழுவதும் முடிந்து பூலோகத்திற்கு வந்தவுடனே எப்படி என்று மகேந்திர பல்லவர் புலிகேசியை கேட்டார். நாகநந்தி எழுதியது உண்மைதான் என்று வாதாபி மன்னர் சொல்லிவிட்டு மகேந்திர பல்லவரை உற்று நோக்கினார். மகேந்திரரின் முகத்தில் எந்தவித மாறுதலும் காணப்படவில்லை. நாகநந்தி யார் என்று சாவதானமாக மகேந்திரர் கேட்டார். நீங்கள் நாகநந்தி பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா? தென்னாடெங்கும் பல நாள் யாத்திரை செய்த புத்த பிக்ஷு. பிக்ஷு என்ன எழுதியிருந்தார் தங்களுக்கு? அவருடைய யாத்திரை விவரங்களை எனக்கு அவ்வப்போது தெரிவிக்கும்படி கேட்டிருந்தேன். அந்தபடியே எழுதி கொண்டு வந்தார். ஆயனரை போன்ற மகா சிற்பியும் சிவகாமியைப் போன்ற நடன கலாராணியும் இந்த பரத கண்டத்தில் வேறு எங்கும் இல்லை என்று ஒரு தடவை எழுதியிருந்தார். நாகநந்தி பிக்ஷு நல்ல ரசிகர் போலிருக்கிறது. அவர் இப்போது எங்கேயோ? அதுதான் தெரியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தேன். மகேந்திரர் மௌனமாயிருந்தார். நாட்டிலிருந்த புத்த பிக்ஷுக்களையெல்லாம் ஒற்றர்கள் என்று நீங்கள் பிடித்து சிறைப்படுத்தியிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை நாகநந்தி பிக்ஷுவையும் ஒற்றர் என்று சந்தேகித்து சிறைப்படுத்தி விட்டீர்களோ என்னவோ? மேற்குறித்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கையில் சிவகாமியின் கண்கள் கரகோஷம் செய்து ஆரவரித்துக் கொண்டிருந்த சபையோரின் மலர்ந்த முகங்களை பார்த்த வண்ணம் சுற்றி கொண்டு வந்து மகேந்திர பல்லவரின் உற்சாகம் ததும்பு முகத்தை பார்த்துவிட்டு அடுத்தாற்போல் வாதாபி சக்கரவர்த்தியின் கிளர்ச்சி கொண்ட முகத்தில் வந்து நின்றன. அவ்விதம் நின்றதும் சிவகாமியின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் படர்ந்து வேதனை செய்து கொண்டிருந்த மாயத்திரை பளிச்சென்று விலகிற்று. நிழலாயிருந்த ஞாபகம் தெளிந்த உருவெடுத்து மனக்கண் முன்னால் நின்றது. ஆ, அந்த முகம் அப்படியும் இருக்க முடியுமா? இரு மனிதருக்குள் அத்தகைய முக ஒற்றுமை சாத்தியமா? அல்லது இருவரும் ஒருவர்தானா? மகேந்திர சக்கரவர்த்தி பல மாறுவேஷங்கள் போட்டுக்கொண்டு திரிவது உண்டு அல்லவா? அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவாக தென்னாட்டில் உலவிக் கொண்டிருந்தாரா? இத்தகைய எண்ணங்களினால் சிவகாமியின் உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திர பல்லவர் நடனத்தை முடித்துவிடலாம் என்று ஆயனருக்கு சமிக்கை செய்தார். நடனக்கலையின் அதி தெய்வமும் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தெய்வமுமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி தில்லைப்பதியில் ஆடிய ஆனந்த நடனத்தை வர்ணிக்கும் பாடலோடும் அதற்குரிய நடன அபிநயத்துடனும் அன்றைய நடன வினிகை முடிவுற்றது. இம்மாதிரி ஒரு நடனம் இதற்கு முன்னால் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை என்று அம்மகா சபையில் கூடியிருந்த ரசிகர்கள் ஏக மனதாக அபிப்பிராயப்பட்டார்கள். மகேந்திர பல்லவர் மீண்டும் சமிக்கை செய்ததின் பேரில் ஆயனரும் சிவகாமியும் இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனங்களுக்கு அருகே சென்று வணங்கி நின்றார்கள். மகேந்திர பல்லவர், ஆயனரே, முன்தடவை இதே இடத்தில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்த போது இடையிலே தடைப்பட்டதல்லவா? அந்த தடைக்கு காரணமான வாதாபி சக்கரவர்த்தியே இன்று வீற்றிருந்து உமது குமாரியின் அற்புத நடனத்தை பார்த்து கழித்தார் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, அம்மா சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தி உன்னுடைய நடனக்கலை திறமையில் ஒரேடியாக மயங்கி போய்விட்டார். உன்னையும் உன் தகப்பனாரையும் தம்முடன் வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார். உனக்கு போக சம்மதமா என்று வினவினார். சிவகாமி கோபத்தினால் தன்னடக்கத்தை இழந்து, பிரபு, இந்த ஏழை பெண் இந்த தேசத்தில் இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றாள்.
இம்மொழிகள் ஆயனருக்கும் இன்னும் பக்கத்தில் நின்றவர்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் அளித்தன. ஆனால் மகேந்திர பல்லவரின் முகத்தில் மட்டும் புன்னகைதான் தவழ்ந்தது. அவர் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாச்சிரயா, பார்த்தீர்களா, சாட்டையனால் அடித்து நடனமாடச் சொல்லும் நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்புவார்களா என்றார். அப்போது புலிகேசியின் முகம் கருத்ததையும் அவருடைய கண்களில் கண்ணல் எழுந்ததையும் கவனியாமல் மகேந்திரர், அம்மா சிவகாமி, உன்னை நாட்டை விட்டு துரத்த நான் விரும்பவில்லை. இந்த நகரத்தை விட்டு உங்களை போக சொல்லவே எனக்கு இஷ்டமில்லை. ஆயனரே, இன்று இவ்வளவு அற்புதமாக நடனமாடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்க வேண்டும். அதுவரை சில தினங்கள் நீங்கள் நகரிலேயே இருக்க வேண்டும். கமலியின் வீட்டில் போயிருங்கள். கமலியும் சிவகாமியை பார்க்க ஆவலாயிருக்கிறாள். பின்னர் அங்கு நான் வந்து உங்களுடன் சாவகாசமாய் பேசுகிறேன் என்றார். 15ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 16ஆம் அத்தியாயம் புலிகேசியின் புறப்பாடு. மறுநாள் காஞ்சி நகரில் மீண்டும் ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்று வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சியிலிருந்து புறப்படுவதாக ஏற்பாடாகியிருந்தது. புறப்படுவதற்கு முன்னால் இன்னொரு தடவை காஞ்சி மாநகரை நன்றாய் பார்க்க வேண்டும் என்று புலிகேசி விரும்பினார். எனவே இரு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அமர்ந்து நகர்வலம் கிளம்பினார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு காஞ்சி நகரம் அன்று மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நகர மாந்தர்கள், ஸ்திரீகளும் புருஷர்களும் அழகிய ஆடை ஆபரணங்கள் பூண்டு தெரு ஓரங்களில் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே பல வகை வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. உப்பரிக்கை மேல் மாடங்களிலிருந்து இரு சக்கரவர்த்திகளுக்கும் அமர்ந்து சென்ற பட்டத்து யானை மீது மலர் மாறி பொழிந்து கொண்டிருந்தது. காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளையும் மாட மாளிகைகளையும் கோயில்களையும் கோபுரங்களையும் சிற்ப சித்திர மண்டபங்களையும் நடன அரங்கங்களையும் புத்த விகாரங்களையும் சமண ஆலயங்களையும் எவ்வளவுதான் பார்த்தாலும் புலிகேசிக்கு அலுப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை. பாரவியை மகாகவி என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவர் எவ்வளவு மட்டமான கவி என்பது இப்போதுதான் தெரிகிறது என்றார் வாதாபி சக்கரவர்த்தி திடீரென்று. அதென்ன அப்படி சொல்கிறீர்கள்? பாராவியின் கிருதாஜூனியம் எவ்வளவு அழகான காவியம்! தாங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா என்றார் மகேந்திர பல்லவர். ஹா, இந்த கவிகள் மலையையும் காட்டையும் மழையையும் மேகத்தையும் வர்ணிக்க சொன்னால் வர்ணிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நகரத்தை வர்ணிக்கச் சொன்னால் அப்போது அவர்களுடைய சாமர்த்தியமெல்லாம் எங்கே போய்விடுகிறது? பாராவி இந்த நகரத்தை பற்றி எனக்கு எழுதிய வர்ணனையெல்லாம் இதன் உண்மை சிறப்பில் 1/4 பங்கு கூட வராது பல்லவேந்திரா. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறீர்களா? நாம் இருவரும் ஒரு பரிவர்த்தனை செய்து கொள்வோம். நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரை பறந்து கிடக்கும் என்னுடைய சாம்ராஜ்யம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக இந்த காஞ்சி நகரை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்றார் வாதாபி அரசர். மன்னர் மன்னா, திவ்யமாக இந்த காஞ்சி நகரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மாறாக உங்கள் ராஜ்யம் முழுவதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அஜந்தா மலையையும் அதன் குகைகளையும் மட்டும் கொடுத்தால் போதும். கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் கட்டிய இந்த மாநகரின் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இடிந்து தகர்ந்து போனாலும் போகலாம். அஜந்தா மலை குகைகளில் எழுதிய அலியா வர்ண சித்திரங்கள் நீடூடி காழம் இருக்கும். சல்லுக்க குல சிரேஷ்டரே, தங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? நேற்று நடனமாடினாலே சிவகாமி. வாதாபிக்கு போகிறாயா என்று கேட்டதும் அவள் அவ்வளவு மனத்தாங்களுடன் பேசினாள் அல்லவா? நீங்கள் மட்டும் அவள் தந்தை ஆயனரிடம் அஜந்தாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான். உங்களுடன் வந்தால் அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரியப்படுத்துவதாக சொல்ல வேண்டியதுதான். உடனே உங்களுடன் புறப்பட்டு வர ஆயத்தமாகி விடுவார். அப்படியா? ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்தில் அவ்வளவு அக்கறையா என்று புலிகேசி கேட்டபோது ஏதோ பழைய நினைவு வந்தவரைப் போல அவருடைய கண்களில் சிந்தனை குறி தோன்றியது. ஆமாம் ஆமாம், அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக ஆயனர் தூது கூட அனுப்பினாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்றார் பல்லவ சக்கரவர்த்தி. பின்னர் தொடர்ந்து, ஆஹா, அந்த ஓலையை படிக்க கேட்டபோது நீங்கள் எப்படி திகைத்தீர்கள் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தார். விதி விதி என்று சொல்கிறார்களே, அந்த விதியானது அப்போது மகேந்திரவர்மனின் நாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டது. அது காரணமாக மகா மேதாவியும் தீர்க்க திருஷ்டியுள்ளவரும் சாணக்கிய சாகசத்தில் இணையற்றவருமான அந்த பல்லவ சிரேஷ்டர் நாவின் அடக்கத்தை இழந்தார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்னும் பொய்யாமொழி புலவரின் வாக்கை நன்கறிந்தவராயினும் அச்சமயம் அதை மறந்து விட்டார்.
அவருடைய இதய அந்தரங்கத்துக்குள்ளே கிடந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றாய் வெளிவரலாயின. மகேந்திர பல்லவரின் கடைசி வார்த்தைகள் புலிகேசியின் உடம்பில் ஏக காலத்தில் பல தேள்கள் கொட்டியது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியதாக தோன்றியது. சத்ருமல்லா, எதை பற்றி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு பாம்பு சீறுவதைப் போல் பெருமூச்சு விட்டார் புலிகேசி. மகேந்திர பல்லவர் மறுபடியும் நகைத்து, ஆமாம், அந்த காட்சியை நினைத்தால் எனக்கு இன்னமும் சிரிப்பு சிரிப்பாய் வருகிறது. வடபெண்ணை நதியை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். முதலில் ஒரு தூதன் ஓலையை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதிலே நீங்கள் எதிர்பாராத விதமாய் ஏதோ எழுதியிருக்கிறது. உங்களுக்கு கோபமாய் வருகிறது. அந்த சமயத்தில் ஒரு இளம் பிள்ளையை சிறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவனிடமும் ஒரு ஓலை இருக்கிறது. அதை படித்தால் பூஜை வேளையில் கரடியை விடுவது போல் அஜந்தா வர்ண ரகசியத்தை பற்றி கேட்டிருக்கிறது. அப்போது உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. அதிர்ஷ்டவசத்தினால் அந்த பிள்ளையாண்டானை உடனே சிறை சேதம் பண்ண சொல்லாமல் நாகார்ஜுன மலைக்கு அனுப்பச் செய்தீர்கள் என்றார். விசித்திர சித்தரே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கிட்ட இருந்து பார்த்தது போலவே சொல்கிறீர்களே என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டார் புலிகேசி. கிட்ட இருந்து பார்த்ததனால்தான் தெரிந்தது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. புலிகேசி மகேந்திரரின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு, அப்படியானால் அந்த வஜ்ரபாகு என்கிற தூதன் தாங்கள்தானாக்கும் என்றார். அடியேன்தான் என்றார் மகேந்திர பல்லவர். என் மனதை குழப்பிக் கொண்டிருந்த பல மர்மங்களில் ஒன்று வெளியாகிவிட்டது. மீதமுள்ள மர்மங்களை கண்டுபிடிப்பதில் இனிமேல் கஷ்டமே இராது என்று புலிகேசி மெல்லிய குரலில் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், அப்படியானால் வஜ்ரபாகு கொண்டு வந்த அந்த ஓலை என்று கேட்டார். தூதனையே சிருஷ்டி செய்தவனுக்கு ஓலையை சிருஷ்டி செய்வதுதானா பெரிய காரியம்? இல்லை இல்லை, காஞ்சி மகேந்திர பல்லவருக்கு எதுவுமே பெரிய காரியமில்லை ஐயா. இப்போதாவது எனக்கு சொல்லலாம் அல்லவா, எது நிஜ ஓலை, எது பொய் ஓலை? சத்யாச்சிரயா, அந்த பிள்ளை முதலில் கொண்டு வந்த நிஜமான ஓலை மட்டும் உங்களிடம் அப்போது வந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்க மாட்டோம். ஊர்வலம் வருவதற்கு வீதியே இராது, காஞ்சி நகரமும் இராது. வைஜெயந்தி அடைந்த கதையே காஞ்சியும் அடைந்திருக்கும் நண்பரே. இப்போது நீங்களும் உண்மையை சொல்லுங்கள். இந்த அழகான நகரை அடியோடு அழித்துவிடும் எண்ணம் அப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கவில்லையா என்று மகேந்திரர் கேட்டார். புலிகேசி தன் மனதிற்குள், அப்போது அவ்வளவாக இல்லை, இப்போதுதான் இந்த நகரை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கி விடலாம் என்று தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டார். வெளிப்படையாக, பல்லவேந்திரா, முதல் ஓலையில் நிஜ ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டார். வேறொன்றுமில்லை, பாகப்பிரிவினைதான் செய்திருந்தது. பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ எடுத்துக்கொள், நடன கலாராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று பிக்ஷு உங்களை கேட்டிருந்தார். இதை கேட்ட வாதாபி சக்கரவர்த்தி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு, காஞ்சி சுந்தரியை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமா என்றார். நண்பரே, அந்த ஓலையில் எழுதியிருந்தபடி நீங்கள் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால் அது சுலபமாகத்தான் இருந்திருக்கும். அப்போது இந்த காஞ்சிக்கோட்டை வாசலின் கதவுகள் உங்கள் யானைப்படையில் ஒரு யானையின் மோதலுக்கு கூட ஈடு கொடுத்து நின்று இருக்க முடியாது என்றார் மகேந்திர பல்லவர். புலிகேசியின் உள்ளத்தில் பல தீமலைகள் ஏக காலத்தில் நெருப்பை கக்க ஆரம்பித்தன. மகேந்திரரை ஏறிட்டு நோக்கி, பல்லவேந்திரா, அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌடில்யர் உங்களிடம் பிச்சை வாங்க வேண்டும் என்றார். எங்கள் தென்னாட்டிலும் ஒரு பிரபல ராஜதந்திரி உண்டு. அவர் பெயர் திருவள்ளுவர். அந்த பெரியார் எழுதிய பொருளதிகார நூலை உங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம். ஆனால் எங்கள் செந்தமிழ் மொழியை இன்னும் நீங்கள் நன்றாக பயிலவில்லையே என்றார் சத்ருமல்லர். பிறகு, நண்பரே, போனதெல்லாம் போயிற்று. அதையெல்லாம் பூர்வ ஜென்ம அனுபவமாக நினைத்து மறந்து விடுங்கள். இந்த 10 தினங்களில் நீங்களும் நானும் அத்தியந்த சிநேதர்களாகிவிட்டோம். உங்களை நான் அறிந்து கொண்டேன், என்னையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய படையெடுப்பை தடுப்பதற்கு நான் கையாட்ட தந்திரங்களை எல்லாம் என் மனதிற்குள் வைத்திருப்பது ஸ்நேக துரோகம் என்றுதான் அவற்றை உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் நமது நேசத்திற்கு எவ்வித தடங்களும் இல்லை. நம் இருவருடைய ஆயிலும் உள்ள வரையில் நாம் இனிமேல் சிநேகிதர்கள். என் ஆயுட்காலத்தில் தங்களுக்கு விரோதமாக இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாங்களும் அப்படித்தானே என்று மகேந்திர பல்லவர் உண்மையான உள்ள நிகழ்ச்சியுடன் கேட்டார். சத்ருமல்லா, அதை பற்றி கேட்க வேண்டுமா என்றார் வாதாபி சக்கரவர்த்தி. நகர்வலம் எல்லாம் முடிந்து பட்டத்து யானை காஞ்சியின் வடக்கு கோட்டை வாசலண்டை வந்து நின்றது. இரு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் வந்தது.
யானையின் மீதிருந்தவர்கள் பூமியில் இறங்கினார்கள். ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். பல்லவேந்திரா, உங்கள் நகருக்கு விருந்தினனாக வந்ததில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷம். அபூர்வமான காட்சிகளைக் கண்டேன், அபூர்வமான விஷயங்களை கேட்டேன். ஆனால் தங்கள் வீரப்புதல்வன் மாமல்லனை பார்க்காமல் திரும்பி போவதிலேதான் கொஞ்சம் வருத்தம் என்றார் புலிகேசி. ஆம், மாமல்லனையும் பார்க்கவில்லை, உங்களுக்கு முதலில் ஓலை கொண்டு வந்த வாலிபனையும் நீங்கள் பார்க்கவில்லை. நாகநந்தி பல்லவ ராஜ்யத்துக்கு பெரியதொரு உபகாரம் செய்தார். சிறந்த வீர தளபதி ஒருவனை அளித்தார். புலிகேசி குறுக்கிட்டு, ஆமாம், தளபதி பரஞ்சோதியை பாராததிலும் எனக்கு ஏமாற்றம்தான். அவர்கள் இருவரும் எங்கே என்பதை இன்னும் தாங்கள் சொல்லவில்லையே என்றார். பாண்டிய மன்னனை வழி அனுப்ப அவர்கள் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலேதான் செய்தி வந்தது. பாண்டியனை கீழே சோழ நாட்டின் எல்லை வரையில் கொண்டு போய் விட்டுவிட்டார்களாம். ஆஹா, நினைத்தேன், ஏதோ பாண்டியனுக்கு நீங்கள் சம்மந்தியாகப் போவதாக ஒரு வதந்தி இருந்ததே. சம்மந்தி உபச்சாரம் செய்வதற்காகத்தான் மாமல்லனும் பரஞ்சோதியும் போனார்கள் என்று கூறி மகேந்திர பல்லவர் நகைத்தார். விசித்திர சித்தரே, போய் வருகிறேன். போவதற்கு முன்னால் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கிறேன். நாகநந்தி பிக்ஷு யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று புலிகேசி கேட்க, மகேந்திர பல்லவர் உத்தேசமாய் தெரியும் என்று கூறி வாதாபி சக்கரவர்த்தியின் காதோடு ஏதோ கூறினார். ஹா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்படி தெரிந்திருக்கும்போது அவரை நீங்கள் விடுதலை செய்து என்னுடன் அனுப்பப் போவதில்லையா என்று புலிகேசி ஆங்காரமான குரலில் கேட்டார். சக்கரவர்த்தி கோரினால் அவ்விதமே செய்ய தடையில்லை என்றார் மகேந்திர பல்லவர். வாதாபி சல்லுக்க குலத்தார் யாரிடமும் எந்த கோரிக்கையையும் செய்து கொள்வதில்லை என்று புலிகேசி கம்பீரமாய் கூறினார். காஞ்சி பல்லவ குலத்தினர் யாருக்கும் கோராத வரத்தை கொடுப்பதில்லை என்றார் மகேந்திர பல்லவர். பல்லவேந்திரா, போய் வருகிறேன் என்றார் புலிகேசி. சத்யாச்ரயா, ஞாபகம் இருக்கட்டும் என்றார் மகேந்திரர். நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றார் வாதாபி மன்னர். 16ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.